பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 37வது அதிகாரம் 5வது வசனம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை சார்ந்திருங்க, அவரை நம்புங்க, செய்ய வேண்டியதை அவர் செய்வார். அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையின் பாதைகள் தெரியாமல் போய்விடும். பாருங்க, எந்த முடிவு சரி, எந்த வழியில் போகலாம், இந்த வழி தேவனுக்கு பிரியமாக இருக்குமா? பல போராட்டங்கள், பல குழப்பங்கள் நமக்கு கடந்து வருகிறது. எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமலேயே நம்ம கலங்கி போய் நிற்கிறோம் பாருங்களேன். ஆனால் இந்த வார்த்தை நமக்கு ஒரு தெளிவை உண்டாக்குகிறது. என்ன அப்படின்னா, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து. அந்த ஒப்புவித்து அப்படின்றதுல அந்த வார்த்தை அது என்ன அப்படின்னா, நம்முடைய பாரத்தை தேவனுடைய கைகளில் வைத்து விடுதல். அவற்றை கொடுத்துட்டோம், அவ்வளோதான். பிரைஸ் எல்லாம் இந்த ரகசியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளணும். நம்முடைய வழியை நாம் சுமக்க வேண்டியதில்லை, நாம் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரு காரியத்தை நாம் சுமக்கிறதுனால தான் அது நமக்கு ரொம்ப கடினமாக தெரியுது. ஏன்னா வேதம் அதைத்தான் சொல்லுதுங்க. சங்கீதம் 55:22 வாசித்து பாருங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் பாரத்தை நீங்கள் கர்த்தர்கிட்ட கொடுத்துருங்க. நீங்கள் உங்கள் கையில் சுமக்கிறதுனால தான் அது உங்களுக்கு பாரமாக இருக்குது. பிரைஸ் எல்லாம் அவர்கிட்ட நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா, சில நேரத்தில் சில வேலையை செய்யும்படி நம்ம என்ன செய்வோம், ஒருத்தட்ட ஒப்பு கொடுத்துருவோம்ல, இந்த வேலையை செய்து முடிச்சிடுங்க. நல்ல கவனிங்க, நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு பின்னாடி போய் நின்று இதை இப்படி செய் அப்படி செய்ன்னு என்ன செய்யக்கூடாது, ஐடியா கொடுக்கக்கூடாது. செய்கிறவன் ஒழுங்காக செய்ய மாட்டான். நான் சொல்லுவேன், நீங்கள் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அதை குறித்து கவலைப்படாதீங்க, அவர் பார்த்து கொள்ளுவார். அந்த வேலையை அவர் செய்து முடிப்பாருங்க. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, அவரை சார்ந்துருங்க, அவரை நம்புங்க. பிரைஸ் எல்லாம் பிலிப்பியர் 4:6 சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. உங்கள் வேலை என்னென்னா அவர்கிட்ட தெரியப்படுத்துங்க, போதும். கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். இந்த கால வேளையில் நான் சொல்லுவேன், பிரைஸ் எல்லாம் நம்ம நம்பிக்கையை அவர் மேலே வைத்து நீ ஜெபிக்கும்போது கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? பிரைஸ் எல்லாம்
அதை ஜெயமாய் மாற்றித் தருவார். நாம் காணாத வழியையும் புரியாத நேரத்தையும் அவர் சரியான முடிவுக்கு நடத்துவாருங்க. கவலைப்படாதுங்க. கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்துருங்க. எந்த காரியத்தை குறித்தும் உங்களுக்கு பயம் வேண்டாம். நீங்கள் பயப்படுகிற காரியத்திற்கு கர்த்தர் மேலே நம்பிக்கை வைங்க. குழம்பாதீங்க. உங்களுக்கு இருக்கிற குழப்பம் பிரைஸ் தி லார்ட் கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் அந்த காரியத்தை செய்து முடிப்பார். ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த கால வேளையில் நாங்கள் சரியான முடிவெடுக்க முடியாத நிலையில் குழப்பத்தோடு இருக்கிற இந்த காரியத்தை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. கர்த்தர் அதை சரிப்படுத்துங்க. அந்த காரியத்தை செய்து தாங்க ஆண்டவரே. உம்மிட்ட நாங்கள் ஒப்பு கொடுத்துட்டோம். கர்த்தர் எங்களை நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, உம்மை மட்டும் நாங்கள் சார்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் உண்டாவதாக. உம்மை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் ஜெயத்தை தந்ததற்காக நன்றி இயேசப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.